Chapter 4 Exercise 4.1 Question number 4 and 5 கான solution இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 4 Count the number of 3-digit numbers which can be formed from the digit 2468. அதாவது 2468 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி எத்தனை 3 இணக்க எண்களை என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா ரிப்பிட்டிஷன்ஸ் ஆஃப் டிஜிட் சி இஸ் அலவுடட். இலக்கங்களை திரும்ப வருமாறு பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம். ரிப்பிட்டிஷன் ஆஃப் டிஜிட் நாட் அலவுடட். இலக்கங்களை திரும்ப வராதவாறு எத்தனை எண்களை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 3 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இதில் 2 பகுதிகள் இருக்குது. 2, 4, 6, 8 இந்த 4 நம்பரை மட்டும் தான் பயன்படுத்தும். வேறு எண்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால இப்போ 3 டிஜிட் நம்பர்னால ஃபஸ்ட்டு எங்கேருந்து வேணால் நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இதில் ஜீரோலாம் இல்லை. அதனால் நம்ம கடைசி இலக்கத்திலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கங்கள் திரும்ப வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிப்பிட்டிஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலவுடட். அப்போ கடைசி பிளேஸுக்கு வந்து அதாவது இது 1s, 10s, 100 அதாவது 1, 10, 100ஆம் இலக்க 3 டிஜிட்னா தான் நமக்கு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் இலக்கத்தை நம்ம ஃபில் பண்ணோம்னா எத்தனை வழிகள் இருக்குன்னா 4 வழி. 4ல் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். அதே போல் 10ஆம் இலக்கம் அதாவது 10th டிஜிட்டை வந்து நம்ம எத்தனை வழிகள் அனுப்பலாம், அதுக்கும் 4 ஏன்னா ரிப்பிட்டிஷன் அலவுடட். அப்போ இங்கேயும் 100ஆம் இலக்கத்துலேயும் அதே போல் 4. அப்போது உள்ள எண்கள் எத்தனை இருக்கலாம், எத்தனை எழுதலாம், கவுண்ட் த நம்பர் எத்தனை காணலாம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா 4 × 4 × 4 அதாவது 4 4s are 16, 16 × 4 64 மொத்தம் 64 64 எண்கள் நம்ம இது மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். அடுத்தது இதே போல் இலக்கங்கள் திரும்ப வராதவாறு இலக்கங்கள் யூஸ் பண்ண இலக்கங்களே திரும்ப வரக்கூடாது, வெவ்வேறு நம்பர் தான் இருக்கணும். மொத்தம் 4 எண்கள் தான் இருக்குது. கொஸ்டினில் கொடுத்தது மொத்தமே 4 தான் இருக்குது. அதனால் நம்ம 1ஆம் இலக்கம் அதாவது 1ஸை வந்து எத்தனை வழிகளில் நிரப்பலாம்னா 4 டிஃப்ரெண்ட் வயசில் நிரப்பலாம். இப்போ இங்கே உள்ளது அடுத்ததுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறனால அங்கே பயன்படுத்த என்ன விட்டுட்டோம்னா பாக்கி இருக்கிறது 3. அப்போ 3 டிஜிட் நம்பரில் நடுவில் உள்ள நம்பரை வந்து 3 வழிகளில் நிரப்பலாம். அதே போல் 100 பிளேஸ் ஃபஸ்ட்டு நம்பரை அதாவது 100th பிளேஸை வந்து எத்தனை வழிகள் நிரப்பலாம்னா கடைசி 2 இலக்கங்கள் நிரப்பினது போக மிச்சம் இருக்கிற 2 வழிகளில் நிரப்பலாம். அப்போ மொத்த வழிகள் இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது எத்தனை அப்படின்னா 2 × 3 × 4 4 × 3 × 2ன்னு கூட நம்ம எழுதலாம். திரும்ப வராதவாறு அதாவது ரிப்பிட்டிஷன் ஆஃப் டிஜிட் இஸ் நாட் அலவுடட் ஹியர் அப்படிங்கனால 4 3s are 12, 12 × 2 24. அப்போ 24 24 எண்கள் நம்ம இந்த 4 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி திரும்ப வராதவாறு கண்டுபிடிக்கக்கூடிய எண்கள் எண்ணிக்கை 24 அப்படிங்கிறது தான் அந்த 4th செகண்டு. இப்போ இதில் 2மே கண்டுபிடிச்சிக்கோம். 2மே ஈஸியானது தான். 4 இது கொடுத்தாங்க, யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய எண்களை எண்ணிக்கை கண்டுபிடிச்சிக்கோம். அடுத்தது 5வது கணக்கு போகிறோம். அது கொஸ்டின் நம்பர் 5. ஹவு many 3 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர் தான் போன சம்பளம் பார்த்ததே தான். தேர் வித் 3 இன் த யூனிட் பிளேஸ் 3ல் முடியணும். யூனிட் பிளேஸ் 1ஆம் இலக்க எண் வந்து 3ஆக இருக்கிற மாதிரி எத்தனை 3 இலக்க எண்களை காணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 3 டிஜிட் நம்பரில் 3 இன் த யூனிட் பிளேஸ் வர மாதிரி நம்ம எத்தனை 3 இலக்க எண்களை கண்டுபிடிக்கலாம்னு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து வித் ரிப்பிட்டிஷன் அதாவது இலக்கங்கள் திரும்ப வரும் வகையில் நம்ம எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது வித்தவுட் ரிப்பிட்டிஷன் இலக்கங்கள் திரும்ப வராத வாரம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ யூனிட் பிளேஸில் என்ன வரணும் அப்படின்னா 3 வரணும். இப்போ 3ங்கிறது யூனிட் பிளேஸில் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது ஒரே சான்ஸ் தான். அதனால் நம்ம இது 2லேயுமே வந்து 3 இன் த யூனிட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அதை அந்த யூனிட் பிளேஸ் அதாவது 1ஆம் இலக்கத்தை நிரப்புவதற்கு ஒரு வழி தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இலக்கங்கள் திரும்ப வரும் நிலைகளில் இலக்கங்கள் திரும்ப வரும் நிலைகளில் பார்த்தோம்னா இலக்கங்கள்னால் என்ன, டிஜிட்ஸ். அது எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போது நம்ம இந்த மாதிரியான கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா நடுவில் இருக்கிறத ஃபில் பண்ணக்கூடாது. வேறு எங்கேயாச்சும் கண்டிஷன் இருக்கானா இருக்குது. முதல் அதாவது 100ஆம் இலக்கம் 100 டிஜிட்டில் பார்த்தோம்னா எல்லா நம்பரும் போடலாமா அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாமே போடலாம். ஆனால் 0 போட்டோம்னா அது 3 டிஜிட் நம்பராக இருக்காது, அது 2 டிஜிட் நம்பர் ஆயிரும். அதனால் 0 தவிர பாக்கி இருக்கிற எல்லா நம்பரும் போடலாம். அப்போ இந்த 100 பிளேஸில் வந்து கண்டிப்பாக நம்ம 9 வயசுலாம் ஃபில் பண்ணலாம் 0 தவிர. அதனால் 0 தவிர பாக்கி இருக்கிற எண்களை இங்கே ஃபில் பண்ணலாம். நடுவில் வந்து எந்த நம்பர் வேணால் போடலாம், ஆல் 10 ஏன்னா ரிப்பிட்டிஷன் இஸ் அலவுடட். இங்கே
வித் ரிப்பீட்டிஷன் திரும்ப வரும் நிலைகளில். அப்போ மொத்த எண்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 9 × 10 × 1ன்னு கூட போட்டுக்கலாம். எவ்வளோ இருக்குது நம்பர்னால் 90 நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வித் ரிப்பீட்டிஷன் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வித்தவுட் ரிப்பீட்டிஷன். இப்போது நம்ம திரும்ப வரும் நிலைகளில் கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப வராதவாறு எத்தனை 3 இலக்க எண்கள் 3ல் முடியணும். 3னா 1ஆம் இலக்கத்தில் 3 வரணும். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேயே 2வது பகுதி. அப்போ அதே போல் இதுலேயும் 3ல் தான் முடியுங்கிறதுனால யூனிட் பிளேஸில் ஒரு வழியிலையும் திரும்ப வராதவாறு அப்போ 3ங்கிறது வந்துடுச்சு. அப்படிங்கிறதுனால இங்கே எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா இந்த 9ல் 0வும் வரக்கூடாது, 3யும் வரக்கூடாது. பாக்கி இருக்கிற 8 நம்பர் தான் இந்த 100 பிளேஸில் வரலாம். அதனால் இங்கே 8 விதமான வாய்ப்புகள் இருக்குது 100ஆம் இட இலக்கத்தை நிரப்புவதற்கு. அதனால் 8 வாய்ப்புகள். இப்போ நடுவில் உள்ள நம்பரை ஃபில் பண்ண போகிறோம். இங்கே 0வையும் சேர்த்துக்கலாம். இங்கே 0வும் உண்டு. அதே போல் 3 கிடையாது, இன்னொரு நம்பர் ஏதோ ஒன்று முன்னாடி போட்டிருப்போம். அந்த நம்பரை தவிர பாக்கி இருக்க நம்பர் அது என்னன்னு தெரில. அதனால் நம்ம அது என்ன நம்பர்னு சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை வாய்ப்புகள் இருக்குது 10ஆம் இலக்கத்தை நிரப்புவதற்கு திரும்ப வராதவாருங்கிறதுனால 2 இலக்கங்கள் போயிடுது. முதல்ல 1, கடைசியில் 1, பாக்கி இருக்கிறது 8. அப்போ 8 விதங்களில் நிரப்பலாம். அப்போ திரும்ப வராதவாறு வித்தவுட் ரிப்பீட்டிஷனில் 3 இலக்க எண்களில் 3 அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணி கடைசியாக வரக்கூடிய நம்பராக எத்தனை 3 இலக்க எண்கள் எழுதலாம்னா 8 × 8 × 1 அப்படின்னா 8 8 64 நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறத இந்த சம்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது. அதனால் வித் ரிப்பீட்டிஷன்னா 90 நம்பர்ஸ், வித்தவுட் ரிப்பீட்டிஷன்னா 64 நம்பர்ஸ், 3ல் முடியக்கூடிய 3 இலக்க எண்கள். இது எக்ஸசைஸில் 5th சம். இதுக்கு முன்னாடி 4th சம் பார்த்தோம். அதில் 4 நம்பர் மட்டும் தான் கொடுத்தாங்க 3 இலக்க எண். அதை பயன்படுத்தி எத்தனை 3 இலக்க எண்கள் திரும்ப வருமாறு திரும்ப வராதவாறு, அதாவது வித் ரிப்பீட்டிஷன் வித்தவுட் ரிப்பீட்டிஷனில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். 2 சம்மே ஒரே மாதிரியான சம் தான். இங்கே எல்லா டிஜிட்டையும் யூஸ் பண்ணலாம் 5th சம்மில். அங்கே டிஜிட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணணும் கொடுத்ததுனால அதில் நம்பர்ஸ் எண்ணிக்கை குறையுது. அவ்வளோதான். இது எக்ஸசைஸில் 4th and 5th சம் ரெண்டும் ஒரே மாதிரியான சம்மு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.